ஜனவரி 11, 2026 அன்று டிரம்ப் ட்ரூத் சோஷியலில் சர்ச்சை பதிவு வெளியிட்டார். அதில் தன்னை வெனிசுலாவின் இடைக்கால ஜனாதிபதி என்று காட்டும் மாற்றப்பட்ட விக்கிபீடியா படம். இது உலகளவில் அதிர்ச்சி மற்றும் விவாதங்களை ஏற்படுத்தியது. மடூரோ அமெரிக்க படைகளால் கைது செய்யப்பட்டு நியூயார்க் அழைத்துச் செல்லப்பட்ட ஒரு வாரத்திற்கு பின் அமெரிக்காவின் லத்தீன் அமெரிக்கா செல்வாக்கு குறித்து விவாதங்களை தூண்டியது. வெனிசுலா 2010 முதல் மடூரோ ஆட்சியில் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருகிறது. பணவீக்கம், பற்றாக்குறை மக்களை பெரிதும் பாதித்துள்ளன. 2018, 2024 தேர்தல்கள் முறைகேடு என்று சர்வதேசம் கருதியது. ஜனவரி 2019 10 அன்று மடூரோ சட்டவிரோதமாக பதவி கோரினார். உலக கண்டனம். அமெரிக்கா மடூரோவை அங்கீகரிக்கவில்லை. 2019 இல் குவைடோவை இடைக்கால ஜனாதிபதியாக அங்கீகரித்தது. 2023 இல் குவைடோ அரசு கலைக்கப்பட்டதும் அமெரிக்கா அங்கீகாரம் நிறுத்தியது. ஜனவரி 2025 10 அன்று மடூரோ மூன்றாவது பதவி தொடங்கினார். ஜனவரி 2026 3 அன்று அமெரிக்கா வெனிசுலாவில் பெரிய இராணுவ நடவடிக்கை. மடூரோ மற்றும் மனைவி சில்லியா கைது செய்யப்பட்டு நியூயார்க் அழைத்துச் செல்லப்பட்டனர். போதைப்பொருள் கடத்தல், ஆயுத குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. டிரம்ப், அமெரிக்கா வெனிசுலாவை நடத்தும் வரை எண்ணெய் கட்டுப்பாடு. வெனிசுலா எண்ணெய் வளங்களை அமெரிக்கா கட்டுப்படுத்தும். டிரம்ப் விக்கிபீடியா பாணி படத்தில் வெனிசுலா இடைக்கால ஜனாதிபதி என்று குறிப்பிட்டார். இக்கூற்றுக்கு விக்கிபீடியா அரசுகள் ஆதரவு இல்லை. அதிகாரம், சட்ட அடிப்படை இன்றி ஆத்திரமூட்டும் அறிக்கை. டிரம்ப், வெனிசுலா எண்ணெய் விற்பனையை அமெரிக்கா நிர்வகிக்கும். 30 முதல் 50 மில்லியன் பீப்பாய்கள் உயர்தர எண்ணெய் அமெரிக்காவுக்கு சந்தை விலையில். மடூரோ கைது பின் டெல்சி ரோட்ரிகஸ் இடைக்கால ஜனாதிபதியானார். டெல்சி டிரம்ப் பதிவுக்கு கடுமை பதில். சட்ட அரசாங்கம் உள்ளது, கார்ட்டூன்கள் ஆளவில்லை என்று கூறினார். மடூரோ விடுதலைக்கு அழைப்பு, அமெரிக்காவுடன் பேச்சு. அமெரிக்காவில் வெனிசுலா எதிர்காலம் குறித்து மாறுபட்ட கருத்துகள். ரூபியோ, அரசியல் அழுத்தம், எண்ணெய் கட்டுப்பாடு நோக்கம். குடியரசு சட்டம் இயற்றுபவர்கள் டிரம்ப் திட்டங்கள் குறித்து கவலை. டிரம்ப் நடவடிக்கைகள் உலகளவில் பல எதிர்வினைகள். ஐநா பொதுச் செயலாளர், சர்வதேச சட்டம் மதிக்கவும். கியூபா, ரஷ்யா, அமெரிக்கா குற்றவியல் தாக்குதல் என்று கண்டனம். சீனா ஆதிக்க விமர்சனம், ஐரோப்பா சட்ட மதிப்பு அழைப்பு. ஜப்பான், கொரியா, ஆஸ்திரேலியா இராஜதந்திரம், ஸ்திரத்தன்மை வலியுறுத்தல். டிரம்ப் பதிவு சமூக ஊடகங்களில் பரவி விவாதங்கள். பதிவின் எழல் தன்மை விவாதம், சிலர் டிஜிட்டல் கையாளுதல். டிரம்ப் ஆதரவாளர்கள் மடூரோ கைது கொண்டாட்ட வீடியோக்கள். டிரம்ப் பதிவு, இராணுவம் அமெரிக்கா வெனிசுலா உறவுகளை பாதித்தன. உள் விவகார கட்டுப்பாட்டால் பதட்டங்கள் அதிகரிப்பு. எண்ணெய் ஆர்வம் பிராந்திய செல்வாக்கு கவலைகள். இருதரப்பு உறவுகள் நிச்சயமற்றவை. டிரம்ப் பதிவு புவிசார் அரசியல் சூழ்நிலையை எடுத்துக் காட்டுகிறது. சர்வதேச சட்டம், இறையாண்மை, சமூக ஊடக கேள்விகள். அமெரிக்கா நகர்வுகள் நீண்ட கால விளைவுகளை ஏற்படுத்தும்.